வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் ட்ராக்கிங் டேக்கை வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி செட் பண்ணுறது, ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ட்ராக் ஆகிற டேட்டாஸ் எல்லாம் எப்படி வந்து கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு வியூ பண்ணுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கன்வர்ஷனாக என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட்டில் யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுதான் கன்வர்ஷனாக செட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் யாராவது உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு கன்வர்ஷனாக வச்சுருப்பீங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த சர்வீஸ் ஓரியன்ட் வெப்சைட் வந்து யாரெல்லாம் ஒரு காண்டாக்ட் ஃபார்மில் வந்து அவங்க டீட்டெயிலை என்டர் பண்ணி முடிக்கிறாங்களோ அதை வந்து ஒரு கன்வர்ஷனாக எடுத்துப்பீங்க சரிங்களா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிஸ்னஸ் கேட்டகரி கன்வர்ஷன் இஸ் வேரிட் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 5 டைப் ஆஃப் கன்வர்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து சைன்அப் ஃபார்ம். ஒரு சில பேர் அவங்க வெப்சைட்டில் வந்து ஒரு சைன்அப் ஃபார்ம் வச்சுருப்பாங்க சரிங்களா. அந்த ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஒரு கன்வர்ஷன் எடுத்திருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் காலை கிளிக் பண்ணி யாராவது கால் பண்ணாலே அது வந்து ஒரு கன்வர்ஷன் எடுத்திருப்பாங்க ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் அவங்க வெப்சைட் வந்து ஒரு நியூஸ் லெட்டர் ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அந்த நியூஸ் லெட்டர் ஃபார்மில் யாரெல்லாம் ஒரு இமெயில் ஐடியை என்டர் பண்ணி முடிக்கிறாங்களோ அதை வந்து ஒரு கன்வர்ஷன் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெப்சைட் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதை வந்து ஒரு கன்வர்ஷன் எடுத்திருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ரைட்டுங்களா. இப்போது இந்த கன்வர்ஷன் டேக் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா இது வந்து எல்லா பேஜ்லையும் செட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் பேஜில் மட்டும் தான் அந்த கன்வர்ஷன் டேக் வந்து நீங்கள் செட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்டில் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் வச்சுருப்பீங்க. அந்த காண்டாக்ட் ஃபார்மில் யாரெல்லாம் அவங்க டீட்டெயில் என்டர் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக தேங்க்யூ பேஜ் வந்து விசிபிள் ஆகும் ரைட்டுங்களா. அந்த தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் வியூ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஒரு கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த தேங்க்யூ பேஜில் தான் இந்த கோடை வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும். இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங் டேகை வந்து நீங்கள் அந்த இடத்துல பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டுங்களா. இதே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு தேங்க்யூ பேஜ் வந்து வியூ ஆகும். அந்த தேங்க்யூ பேஜில் தான் இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங் டேக் வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ அதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் போகணும் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல டெமோ பர்பஸ்க்காக ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ads.google.com டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் என்னோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். இதில் சைன்இன் ஆப்ஷனை கொடுக்குறேன். இதில் வந்து சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இதில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த பர்டிகுலர் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கன்வர்ஷன் டேக்கை வந்து நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டெமோ பர்பஸ்க்காக நான் ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னாக்கும் கன்வர்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்வர்ஷன்ற பேஜில் தான் ஒரு நியூ கன்வர்ஷன் டேக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் அப்படின்னா ஒருவேளை உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் அப்ளிகேஷனை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு கன்வர்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ன்ற இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கால் ஒன்லி ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கால் ஒன்லி ஆட் மூலமாக யாரெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு கன்வர்ஷனை நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இதில் ஃபோன் கால்ஸ்ன்ற இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வெப்சைட்ன்ற இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் டைப் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நான் என்டர் பண்ண விரும்புகிறேன் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கன்வர்ஷனோட கேட்டகரி வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல கேட்டகரியில் செலக்ட்ன்ற ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் கேட்டகரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்னால் அது யார் வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து
பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் ஆட் டு கார்ட் கொடுத்தாலே அது ஒரு கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் டு கார்ட்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். பிகின்ஸ் செக் அவுட், ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு செக் அவுட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலேவும் அதை வந்து நீங்கள் ஒரு கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் பிகின் செக் அவுட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப், ஒரு நியூஸ் லெட்டர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கன்வர்ஷன் நீங்கள் செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கன்வர்ஷன் கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட பிஸ்னஸ் கேட்டகரிக்கு வந்து சைன்அப் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஏன் சைன்அப் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் யாரெல்லாம் இந்த காண்டாக்டர்ஸ் பேஜுக்கு வர்றாங்க, ஒன்ஸ் காண்டாக்டர்ஸ் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய காண்டாக்ட் ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ஒரு கன்வர்ஷன் எடுக்க போகிறேன். அதனால் இந்த இடத்துல நான் சைன்அப் பண்ணுற இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்வர்ஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு நேம் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இந்த இடத்துல கன்வர்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் ஃபார்ம் ஃபில்அப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கன்வர்ஷன் வேல்யூ கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ கன்வர்ஷன் வேல்யூ பொறுத்தவரை யூஸ் தி சேம் வேல்யூ ஃபார் ஈச் கன்வர்ஷன், இந்த பர்டிகுலர் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒருவேளை ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மல்டிபிள் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை மல்டிபிள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் யூ ஒன்லி செல் ஒன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் தென் யூ கேன் செலக்ட் தி ஃபஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் யூ செல் மல்டிபிள் ப்ராடக்ட் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் தென் யூ கேன் செலக்ட் தி செகண்ட் ஆப்ஷன். ரைட்டுங்களா? என்னோட கேஸ்க்கு வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ரைட்டுங்களா? அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வேல்யூ டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த வேல்யூன்றது ஒன்றும் இல்லை. இப்போது எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் காண்டாக்ட் ஃபார்மை வந்து ஒரு 10 பேர் என்டர் பண்ணுறாங்க. 10 பேர் என்டர் பண்ணுறாங்க. அதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலாக எடுத்துகிட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5 பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த 5 பேரில் ஃபைனலாக ஒருத்தர் தான் உங்கள் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒருத்தர் ஜாயின் பண்ணாருக்கும் அதோட கோர்ஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கும் 20,000 வச்சுங்களேன். ஆனால் ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பேர் என்டர் பண்ணியிருந்தாங்க? 10 பேர். அப்போ கூகுள் எப்படி எடுக்கும் அப்படின்னா யூசர் வந்து ஒவ்வொரு டைம் அவங்க டேட்டாவை என்டர் பண்ண அது ஒவ்வொரு கன்வர்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கும் 10 கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ 10 கன்வர்ஷன் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடச்சிருக்கு? ஒரே ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு, 20,000. அப்போ 20,000 டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா வரும் 2,000. அப்போ ஒரு கன்வர்ஷனோட வேல்யூ வந்து 2,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அந்த இடத்துல நான் 2,000 கொடுக்குறேன். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல கவுண்ட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல நான் 1 கொடுக்குறேன். இந்த 1 கொடுக்குறத மீனிங் என்ன அப்படின்னா someone click your ad and enter their information twice on your website, only one conversion is reported per click. அதாவது உங்கள் வெப்சைட்டில் ஒரு கூகுள் ஆட் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு வராரு ஒருத்தர், வந்தவர் மார்னிங் வந்து அவரோட டீட்டெயில் என்டர் பண்ணுறாரு, திரும்ப ஆஃப்டர்நூனும் அவரே அந்த டீட்டெயில் என்டர் பண்ணுறாரு, திரும்ப ஈவினிங்கும் அவரே அந்த டீட்டெயில் என்டர் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ 3 டைம் அவரோட டீட்டெயில் என்டர் பண்ணனால இப்போ 3 கன்வர்ஷன் எடுக்காது. அதுக்கு பதிலாக 3 தடவை ஒரே இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அது ஒரு கன்வர்ஷனாக தான் எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? எப்போ அப்படின்னா இதில் 1 கொடுத்தீங்களாக்கும். ரைட்டுங்களா? சப்போஸ் எவ்ரின்னு கொடுத்தீங்களாக்கும் ஒவ்வொரு டைம் அவர் டீட்டெயில் என்டர் பண்ண ஒவ்வொரு கன்வர்ஷன் எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சு காமிச்சிங்களேன். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து மார்னிங் வந்து ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ஈவினிங் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அண்ட் தென் நைட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அது எல்லாமே டிஃப்ரெண்ட் கன்வர்ஷன். பட் என்னோட கேஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டே கிடையாது, ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும்தான். இருக்குங்களா? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பொறுத்தவரை ஒரு யூசர் மல்டிபிள் டைம் வந்து என்னோட சர்வீஸை சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீட்டெயில் என்டர் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அதை வந்து ஒரு கன்வர்ஷனாக தான் எடுத்துக்கணும். அதே இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னா ஒரே யூசர் 3 வேரியஸ் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அதை வந்து எவ்ரி கவுண்டாக தான் எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா? அதனால் இந்த இடத்துல வந்து நான் 1 கொடுக்குறேன். ரைட்டுங்களா? 1 கொடுத்துட்டு ரிமைனிங் செட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் செட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு கிரியேட் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேக்ஸ் செட்டப்பை பொறுத்தவரை ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நீங்களாகவே உங்களோட டேக் வந்து உங்கள் வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, இல்லை டெவலப்பரோட ஹெல்ப்போட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களே இன்ஸ்டால் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் டேக் யுவர் செல்ஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய டேக் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் த டேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வந்து இமெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணி உங்கள் டெவலப்பருக்கு சென்ட் பண்ணிடலாம். அவங்க அந்த டேக் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி வந்து கூட இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்வர்ஷன் ஐடி, கன்வர்ஷன் லேபிள் 2 டேட்டாஸ் இருக்கும். இந்த 2 டேட்டாவும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நான் ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் ஐடியை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போங்க. ஸோ டேக் மேனேஜர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு கூகுள் டேக் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய கூகுள் டேக் மேனேஜர் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு 2 அக்கௌண்ட் காட்டும். ஒன்று வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டோட அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பிளாகர் வெப்சைட்டோட அக்கௌண்ட். இந்த பிளாகர் வெப்சைட் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நான் சொல்கிற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் அண்ட் பிளாகர் வெப்சைட் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? டெமோ காட்டுறதுனால என்னோட பிளாகர் வெப்சைட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் டேக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அன்டைட்டில் டேக் வரும். இதில் வந்து கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் டேக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டேக் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் ட்ராக்கிங் அப்படின்ற டேக் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கன்வர்ஷன் ஐடி வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் போங்க. இதில் கன்வர்ஷன் ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு வந்து இதில் கன்வர்ஷன் ஐடியில் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் லேபிள். கன்வர்ஷன் லேபிளுக்கு வந்து இங்கே என்ன கன்வர்ஷன் லேபிள் இருக்கோ அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ட்ரிகரிங் செட் பண்ணுங்கள். ட்ரிகரிங்கை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரிகர் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜில் மட்டும்தான் இந்த கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டேக் வந்து ஃபயர் ஆகணும். ரைட்டுங்களா? அப்போது நீங்கள் ட்ரிகர் செட் பண்ணுறப்போ ஒரு பர்டிகுலர் பேஜில் தான் இந்த டேக் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு பர்டிகுலர் பேஜில் நீங்கள் டேக்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஆல் பேஜஸ் இருக்கும். இதை செலக்ட் பண்ண வேண்டாம். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அன்டைட்டில் ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு தேங்க்யூ பேஜ்னு கொடுக்கணும். ரைட்டுங்களா? தேங்க்யூ பேஜ்னு கொடுத்துட்டு இந்த ட்ரிகரிங் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, இந்த ட்ரிகர் கான்ஃபிகரேஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பேஜ் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? பேஜ் வியூ கிளிக் பண்ணிட்டு திஸ் ட்ரிகர் ஃபயரான்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல் பேஜ் வியூஸு இன்னொன்று வந்து சம் பேஜ் வியூன்னு இருக்கும். இதில் சம் பேஜ் வியூ கொடுங்க. ஏன் சம் பேஜ் வியூ கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு பேஜில் மட்டும்தான் இந்த கன்வர்ஷன் டேக்கை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போது அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய டேக் வந்து ஃபயர் ஆனால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் எடுக்கணும். ரைட்டுங்களா? அதனால் இந்த இடத்துல சம் பேஜ் வியூ கொடுத்துட்டு இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஜ் யூஆர்எல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டென்ட்ஸ் வச்சுக்கலாம், அதர்வைஸ் ஈக்குவல்ஸ் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? வச்சுட்டு உங்களோட தேங்க்யூ பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போ தான் அது வந்து ஒரு கன்வர்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றத செட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? தேங்க்யூ பேஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுங்க. நான் ஆல்ரெடி தேங்க்யூ பேஜ் வந்து நான் ட்ரிகராக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தேங்க்யூ பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி நான் தேங்க்யூ பேஜ் வந்து ஒரு ட்ரிகராக செட் பண்ணனால நான் மறுபடியும் நான் சேவ் கொடுக்க விரும்பல. ஸோ இந்த இதில் நான் சூஸ் ட்ரிகரை பொறுத்தவரை தேங்க்யூ பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துறேன். ரைட்டுங்களா? ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தேங்க்யூ பேஜுக்காக ஒரு ட்ரிகரை செட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜரில் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ டேகை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட ட்ரிகரும் டேகும் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? சேவ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இதில் ப்ரிவியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் பிளாகர் வெப்சைட்டோட கான்டாக்ட் எக்ஸ் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு என்னோட பிளாகர் வெப்சைட்டோட கான்டாக்ட் எக்ஸ் பேஜோட யூஆர்எல் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்தனாக்கும் இப்போ வந்து இது கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். கனெக்ட் ஆகிறப்போ நான் டேக் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ டேக் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோட கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் டேக் வந்து ஃபயர் ஆகலை. ஏன் ஃபயர் ஆகலை அப்படின்னா இப்போ ஒரு கன்வர்ஷன் நடந்தால் மட்டும்தான் இது ஃபயர் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ எப்போ கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு என்னோட கான்டாக்ட் பேஜ் போகிறேன். அதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஒரு சாம்பிள் டேட்டா வந்து கொடுக்குறேன். ரைட்டுங்களா? இதில் சந்தோஷ், லாஸ்ட் நேம் வந்து வி, இமெயில் ஐடி வந்து move1985@gmail.com கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 9600231980 ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு
மெசேஜ் சப்ஜெக்டை பொறுத்தளவில் அந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மெசேஜில் வந்து ஐ வாண்ட் டு நோ அபவுட் சர்வீஸ் காஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் கூட வந்து டைப் பண்ணுறேங்களா. ஸோ 3AAB7 வெரிஃபிகேஷன் டைப் பண்ணிட்டு இப்போ சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். சென்ட் மெசேஜை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு தேங்க்யூ பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ ஒன்ஸ் தேங்க்யூ பேஜ் வந்து டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இப்போ என்னோட டேக் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு வந்து என்னோட கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் டேக் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ப்ராப்பராக என்னோட கன்வர்ஷன் டேக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இது ப்ராப்பராக ஃபயர் ஆனதுக்கப்புறம் இதோட டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆல்ரெடி என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் வேறு ஒரு கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக ஒரு கன்வர்ஷன் ட்ராக்கிங் டேக் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாக என்னோட கூகுள் ஆட்ஸில் வந்து யாரெல்லாம் கூகுள் ஆட்ஸ் மூலமாக என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, வந்தவங்க யாரெல்லாம் அந்த கான்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கன்வர்ஷன் கிடச்சிச்சு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் டேட்டாவை காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் டேக்கை செட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ்லாம் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் போகிறேன். கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் போய்ட்டு இப்போது டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போகிறேன். அதில் ஆடியன்ஸ் மேனேஜரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனாக்கும் இதில் 2 ரிப்போர்ட் இருக்கும். ஒன்று வந்து ரீமார்க்கெட்டிங் டேக் மூலமாக கிடைச்ச ரிப்போர்ட், இன்னொன்று வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் டேக் மூலமாக கிடைச்ச ரிப்போர்ட். இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங் டேக் மூலமாக கிடைச்ச ரிப்போர்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனாக்கும் இதில் எனக்கு வந்து டோட்டலாக 52 கன்வர்ஷன் வந்து சர்ச் கேம்பெயின் மூலமாக கிடச்சிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு யூடியூப் மூலமாக எனக்கு வந்து 52 கன்வர்ஷன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கேம்பெயின் மூலமாக 24 கன்வர்ஷன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிமெயில் கேம்பெயின் மூலமாக 34 கன்வர்ஷன் கிடச்சிருக்கு சரிங்களா. ஒன்ஸ் உங்களோட கன்வர்ஷன் டேக்கை நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆட் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கூகுள் ஆட் மூலமாக உங்கள் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ கன்வர்ஷன் நடக்குதோ அது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் ட்ராக்கிங் டேக் வந்து எப்படி வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறது, தென் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த டேக் வந்து ஃபயர் ஆகுதா இல்லையான்றது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது, ஒன்ஸ் அந்த டேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம் அதோட டேட்டாஸ்லாம் உங்கள் கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு எங்கே போய் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டு நான் நம்புகிறேன். சப்போஸ் இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கூகுள் டேக் மேனேஜர் இருக்கக்கூடிய அனதர் அப்ஜெக்டிவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.